அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பட்டதாரி பயிலுங்க சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சுட்டு போங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா சிஓஏ எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிஓட சிலபஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிஓஏ சிலபஸ் பார்க்க போகிறேன். இப்போ மொத்தம் இதில் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது. 7 யூனிட்ஸ் தான், பயப்படாதீங்க. எல்லாமே ஈஸி தான், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் பற்றி அடிப்படை தகவல்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பேசிக் தான் ரொம்ப முக்கியம். பேசிக் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மற்றது ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதை பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்எஸ் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஓஎஸ். ஸோ அந்த ஓஎஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. அது என்னென்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது அப்படின்றதில் பார்க்கறது தான் யூனிட் 2. யூனிட் 3ல் வந்து ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 1, எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர், இதை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 4 வந்து ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 2, அதில் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸல் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸில் கேல்க் அண்ட் மேத் பார்க்க போகிறோம். யூனிட் 5 ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 3, எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் ஆக்சஸ் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸில் பேஸ் பார்க்க போகிறோம். டேட்டா பேஸ், அது ஷார்ட்டாக பேஸ்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் 6 ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 4, அதில் எம்எஸ் ஆஃபீஸில் பவர் பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆஃபீஸில் இம்ப்ரெஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 7 இன்டர்நெட் அண்ட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் அந்த 7 யூனிட்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஒரு யூனிட் பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பேசிஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர், இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன, எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னால் கம்ப்யூட்டர் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, இது எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது, இப்போ என்ன ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது, எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, நம்ம என்ன ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர்னால என்னென்ன அட்வான்டேஜஸ்ஸு, கேரக்டர்ஸு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வர வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் டயக்ராம் பார்க்க போகிறோம். அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது, அது என்னென்ன டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். மெமரினா என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, சிபியூனா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, சிடினா என்ன, டிவிடினா என்ன, ஸோ ப்ராசஸர்னா என்ன, எஸ்எம்பிஎஸ்னா என்ன, இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, இதை பற்றி பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன, இது தெரிஞ்சால் தான் அடுத்தது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்படி பேசிக்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸை பற்றி அடிப்படை தகவல்கள் எல்லாமே இந்த யூனிட் 1ல் நம்ம பார்க்க போகிறோம். இது தியரட்டிக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் நாங்கள் நோட்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியான நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மறக்காமல் பட்டதாரி பயிலுங்களை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே. ஸோ அடுத்தது யூனிட் 2. யூனிட் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஓஎஸ். ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கு மெயினாக தேவைப்படுது வந்து ஓஎஸ், ஆப்ரேட் த சிஸ்டம். அது இல்லைன்னா நம்ம சிஸ்டமை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஓஎஸை பற்றி, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி, என்ன டைப் ஆஃப் ஓஎஸ்லாம் இருக்குது, அந்த டைப் ஆஃப் ஓஎஸ் என்னென்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதில் டயலாக் பாக்ஸஸ்னால் என்ன, டாக்ஸ் பாக்ஸ்னா என்ன, டெஸ்க்டாப் ஐகான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் கீபோர்டு ஆக்சிலரேட்டர்ஸ் அண்டு ஒர்க்கிங் வித் நோட்பேட்னா என்ன, வேர்ட்பேட்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 2லேயே இன்னொரு பார்ட்டுனா லினக்ஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தால நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குன்னு, அதில் ஒன் ஆஃப் த ஓஎஸ் தான் வந்து லினக்ஸ். ஸோ லினக்ஸ் ப்ரோக்ராமிங்கை பார்க்க போகிறோம். அதில் எப்படி கமாண்ட்ஸு நம்ம ஒர்க் பண்ணுறது, கேட்னா என்ன, டெய்ல்னா என்ன, கேம்ப்னா என்ன, சிஎம்பினா என்ன, டிஃப்னா என்ன அப்படின்றது, எம்கேடிஆர்னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது யூனிட் 3 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ளே வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு அப்படின்னு நிறைய இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பார்ட்டாக பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 1.
அந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஒன்றில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டு அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ எம்எஸ் வேர்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இது தேர்ட் யூனிட். ஸோ இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு தியரிட்டிக்கலாக படிக்கிறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் இந்த தேர்ட் யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா இது ப்ராக்டிக்கல் பேசிஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ தியரிக்கலோட தியரிட்டிக்கல் தெரிஞ்சு வச்சுக்கணும், லைட்டாக தெரிஞ்சிங்கனாலே போதும். வாட் இஸ் வாட்னு தான் இருக்கும். ஸோ கட்னா என்ன, கட் காப்பி பேஸ்ட், அண்டோ ரீடு, ஃபைன்னா என்ன, சர்ச்னா என்ன. ஸோ அப்படி அந்த வேர்டுக்குள்ளே நம்ம பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் நல்லாயிருக்கும் அந்த யூனிட்டு. தியரிட்டிக்கலாக நம்ம கொடுக்குறோம், பட் தியரிட்டிக்கலோட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். ஸோ அதில் ஒரு வேர்டில் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவோம், அலைன் பண்ணுறது, டெக்ஸ்ட் போல்ட் பண்ணுறது, இட்டாலிக்கு ஃபாண்ட்டு மாற்றுறது, கலர் மாற்றுறது, ஹெட்டர் வைக்கிறது, ஃபுட்டர் வைக்கிறது, கிரியேட்டிங், அதில் எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, பார்டர்ஸ், அலைன்மெண்ட்டு, டெலிஷனு, மெர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட்டிங், ஷார்ட்டிங்கு, ஃபார்முலா, டிராயிங்கு, இன்சர்ட்டிங், கிளிப்பிங்ஸ், இப்படி நிறைய அந்த வேர்டு உள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த தேர்ட் யூனிட். அந்த தேர்ட் யூனிட்டில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இதுவும் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இன்னொரு பார்ட்டு தான் நிறைய சொல்லியிருக்கோம். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் வரும். அதில் ரெண்டாவது பார்ட்டு தான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ். அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸல் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இதை பார்க்குறோம். ஸோ எக்ஸல் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் மெனு இருக்கும், அந்த மெனுவை யூஸ் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம், ஒரு ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். அதில் ஷீட்ஸ், அந்த ஷீட்ஸ்குள்ளே இல்லை லிங்க் எப்படி கொடுக்குறது, இல்லை ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபார்முலா செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கிராஃபிக்கும் ஒரு டேட்டா பேஸை வச்சு கிராஃப் சார்ட் எப்படி நம்ம போடுறது அப்படின்றத ஃபுல்லாக இந்த தனி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிண்டிங் யூஸிங் டூல்ஸ், பிரிண்டர் எப்படி எடுக்கிறது, அதில் பிரிண்ட் செட்டப்ஸில் என்னென்ன இருக்குது, பைவோட் டேபிள் அப்படி எல்லாத்தையும் பார்க்கறது தான் இந்த தேர்ட் யூனிட்டு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் தேர்ட் ஒன்று வந்து எம்எஸ் ஆஃபீஸ்லேயே எம்எஸ் ஆக்சஸ்ன்றது. இது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டார்டிங் ஆக்சஸ், ஆக்ஷன் ஸ்க்ரீனு, கிரியேட்டிவ் நியூ டேட்டா பேஸ், ஒரு டேட்டா பேஸ் ஸ்டோரிங் பர்பஸாக பண்ணுறது. ஸோ அது மாதிரியான டேட்டாஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட், எப்படிலாம் ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுக்கலாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுலாம் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், அதுதான் ஆல்ரெடி சொன்ன டேட்டா பேஸ், கிரியேட்டிங் நியூ டேட்டா பேஸ், டேபிள்ஸு, ஒர்க்கிங் ஃபார்ம்ஸு, கொரிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து ஃபிஃப்த் யூனிட். யூனிட் 6 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் 4, அதை பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட். எம்எஸ் பவர் பாயிண்ட்ன்றது ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷனு. ஸோ இதில் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெனுஸ் இருக்குது, எந்தெந்த மெனுவில் என்னென்ன வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இது. ஃபார்மேட்டிங் பேர் ப்ரெசன்டேஷன், ஸ்டைல் ஆட் பண்ணுறது, அதில் ஒரு அனிமேஷன் செட் பண்ணுறது, அனிமேஷன் சவுண்ட் வைக்கிறது, ஆடிங் டெக்ஸ்ட் அண்ட் ஃபுட்டர், ஹெட்டர் ஃபுட்டர் வைக்கிறது, ஸ்லைடு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்டு பிக்சர் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறது தான் வந்து யூனிட் 6. அதிலே ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஷன். ஸோ அது மாதிரியே பவர் பாயிண்ட் இது ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இதையும் சேர்த்து நம்ம பார்த்துறோம். யூனிட் 7 இன்டர்நெட் அண்ட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட்னா என்ன, அது எப்படி மீன் பண்ணுறாங்க, அது என்னென்ன மாதிரிலாம் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் நம்ம யூஸ் ஆகுது. ஸோ ஒய்ஃபைனா அதிலே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, கேபிள் மூலயமா எப்படி யூஸ் பண்ணுறது, ஒய்ஃபை மூலயமா எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். நெட்வொர்க்கிங்லேருந்து போர்ட்டல்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறது, டெலிஷன் ஆஃப் மெயில்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தில் வந்து பார்க்கறது தான் வந்து 7th யூனிட். இன்ட்ரோடக்ஷன் வேரியஸ் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுலேயே நம்ம டேப்லெட் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்குறது தான் வந்து 7th யூனிட்டு. ஸோ இதுதாங்க இந்த 7 யூனிட்டு. ஸோ இது ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாகவே படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 2 யூனிட் தான் நமக்கு வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த தேர்ட் யூனிட்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சும். அதை வச்சு நம்மளே ஓனாக எழுதிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் ப்ராக்டிக்கல்.
ஸோ ப்ராக்டிக்கலுக்கான சிலபஸ்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் பேஸ் பண்ணி என்னென்ன உங்களுக்கு ப்ராக்டிகல் செஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் விண்டோஸ், ஒரு விண்டோஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் அது எப்படி ரன் ஆகுது, ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த டைம் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் எப்படி ரன் ஆகுது, கஸ்டமர்ஸை டேக் பார்ப்போம், கிரியேட்டிங் ரிமூவ் ஃபோல்டர்ஸ், ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை ரிமூவ் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, ஷார்ட்கட்ஸ் என்னென்ன க்ரியேட்டிங் எப்படி ஷார்ட்கட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸ்க்ரீன் சேவர் எப்படி பண்ணுறது, அலைன்மெண்ட் வால்பேப்பர் டெஸ்க்டாப்பில் எப்படி ஒரு வால்பேப்பர் அலைன் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, டெஸ்க்டாப் ஐக்கான எடுத்து வந்து டெஸ்க்டாப்பில் வைக்கிறது, அப்புறம் ரன்னிங் ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளோரர், அப்புறம் ரீநேம் ஒரு ஃபோல்டர் எப்படி ரீநேம் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஸ்பிளே இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம், எவ்வளோ கேபி இருக்குது, எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் ஃபைல் ஆர் ஃபோல்டரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெக்கார்டிங் சேவிங் ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது, அதை சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பூட்டிங் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பூட் ஆகுது, அதில் எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் கவர்மெண்ட் லெட்டர், ஒரு கவர்மெண்ட் லெட்டர், அஃபிஷியல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், சர்க்குலர் லெட்டர், இது எல்லாமே எப்படி டைப் பண்ணுறது ப்ராப்பராக, அண்டு தென் அதுங்க ஃபாண்ட் சைஸ், ஸ்டைல்ஸு, போல்ட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு நியூஸ் லெட்டர் ரெடி பண்ணோம். கிரியேட்டிங் அண்ட் யூஸிங் ஸ்டைல்ஸ் டெம்ப்ளேட்ஸ், டிஃப்ரெண்டான டெம்ப்ளேட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம வேர்டிங் ஸ்டைலிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் க்ரியேட்டிங் அண்ட் எடிட்டிங் டேபிள், ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிளை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிங் நம்பர் லிஸ்ட் அண்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் புல்லட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் பிரிண்டிங் அண்ட் மெயில் மெர்ஜ், ஒரு மெயில் மெர்ஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்குறோம். யூஸிங் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு வேர்டை எப்படி ஃபைண்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். கிரியேட் அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரிப்பேர் ரெஸ்யூம், ஒரு ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணுறது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுலாம் தான் அடுத்தது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு ஒர்க் ஷீட்டில் அதை எக்ஸலில் எப்படி நம்ம ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் ஆன் த ஷீட்ஸ், ஃபைண்ட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, ஆடிங் ரெக்கார்ட்ஸு, ஃபார்மேட்டிங் காலம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் சார்ட் பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா பேஸ் வச்சு அதுக்கு சார்ட் க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அப்புறம் சார்ட்டிங் ஃபில்டரிங் டேட்டா க்ரியேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூஸிங் இந்த டேட்டா கன்சல்டேட் கமாண்ட், ஒரு ஆட் பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் அமௌண்ட்டு, பட்ஜெட்டு, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 3 இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் டேட்டா பேஸ், ஒரு ஸ்டூடெண்ட் அட்ரஸ் பேஸ் டேட்டா பேஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வேரியஸ் கொரி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது எப்படி ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சஜஸ்டட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பிரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 4 கிரியேட்டிங் அண்ட் நியூ ப்ரெசன்டேஷன் பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட்ஸ் யூஸிங் ஆட்டோ கண்டென்ட் விசார்ட் டிசைன் அண்ட் டெம்ப்ளேட் ப்ளைன் பேங்க் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸ்லைடில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றது, அதில் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த அனிமேஷனுக்கு எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது, அந்த அனிமேஷனுக்கு சவுண்ட்ஸ் எப்படி கொடுக்குறது, அதில் எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன் 5 இதில் எப்படி சர்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வியூ பண்ணுறது, கிரியேட்டிங் இமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரிட்ரைவ் மெசேஜ் ஃப்ரம் இன்பாக்ஸ், மெசேஜில் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது, ஸோ அது எல்லாத்தையும் சம்மந்தமாக. அப்புறம் ப்ரௌசர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ரௌசர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறது தான் ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ இது ஒரு 5 செஷன் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது 5 பார்ட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் என்னென்ன பேட்டர்னில் வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி எக்ஸாம் பார்க்க போகிறோம். டோட்டலாக 2 hours உங்களுக்கு டைமு. எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்ஸ் தியரி பேப்பர் இருக்கும். அதில் மினிமம் வந்து 40 மார்க் எடுத்தால் நம்ம பாஸ். தியரியில் 40 மார்க் நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும். டோட்டல் அவுட் ஆஃப் 100. ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸு 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 10 மார்க்கு. அதுக்கப்புறம் மேட்ச் இது பேர்ஸு, மேட்ச் இது ஃபாலோவிங் மாதிரி. ஸோ கீபோர்ட்னா என்ன, இன்புட் டிவைசஸ்லாம் கொடுத்துட்டு அது ஆப்போசிட் என்னென்னா அதை பேர் பண்ண சொல்லுவாங்க, உங்களை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கும் 10 கொஸ்டின் இருக்கும். அதுவும் ஈச் கொஸ்டின் 1 மார்க் தான். ஸோ 10 மார்க்ஸு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஆப்ஷன்ஸு
ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி அதில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அதுவும் 10 மார்க்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸு அதுக்கும் 10 கொஸ்டின் இருக்கும், அதுவுமே 10 மார்க்கு. 1 or 2 lines 2 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கும். 15 கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் கொஸ்டின். ஸோ ஒரு பேராகிராஃப் 5 மார்க் கொஸ்டின், 6 5 மார்க் இருக்கும். ஒரு 5 மார்க்கும் 5 மார்க்கு 30 மார்க், டோட்டலாக 100 மார்க்ஸ். இதுதான் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னில் எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் ஈஸியாக இருக்கும் படித்தா அப்படின்றத பின்னாடி வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிகல் செஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ கம்ப்ரஸிங் 3 கொஸ்டின், பார்ட் பி கம்ப்ரைசிங் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு, பார்ட் பியில் 60 மார்க்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் சிம்பிளான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, கலர் கொடுக்குறது, அனிமேஷன் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ். ஸோ ப்ராக்டிகல் செஷனில் நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கல் வருதோ அதை பற்றி சம்மந்தமான உங்களோட கொஸ்டின்ஸ் ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுங்கன்றத அங்கே வைவாவில் கேட்பாங்க. அது கண்டிப்பாக சொன்னால் 5 மார்க்ஸு, ரெக்கார்ட் நோட்டுக்கு 5 மார்க்ஸு, டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ தியரி 100 மார்க்ஸு, ப்ராக்டிக்கல் 100 மார்க்ஸ், 200 மார்க்ஸ். ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும், நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பின்னாடி வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதனால் மறக்காமல் பட்டதாரி ஃபைல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வேணுன்றவங்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.